கீர்த்தி சுரேஷ் அவருடைய திருமணம் நடக்க இருக்கு டிசம்பர் 12 கோவாவில் பிரம்மாண்டமாக நடக்க இருக்கு. கிட்டத்தட்ட தமிழ் இண்டஸ்ட்ரியில் கீர்த்தி சுரேஷ் ஜோடியாக பண்ணவங்க சூப்பர் ஸ்டார் அவங்க எல்லாத்தையுமே அழைப்பில் கொடுத்துருக்காங்க. கீர்த்தி சுரேஷ் அப்பா ரஜினி சார் கிட்டத்தட்ட போகிறதுக்கு 19% வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி விஜய்க்கும் அழைப்பு கொடுத்துருக்காங்க. விஜய் போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இன்கேஸ் மேபி இந்த அரசியல் கண்ணோட்டத்தில் இருக்கிறதுனால இல்லைன்னா அவருடைய மேனேஜர் ஜெகதீஷ் போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இடையில கோவாவே இப்போ வந்து கீர்த்தி சுரேஷ் மேரேஜ்னால களைக்கட்டி இருக்குது. கீர்த்தி சுரேஷ் அவருடைய ஆண்டனி தட்டில் ஸோ அவங்க ஒரு 15 இயர்ஸாக வந்து நல்லா லவ் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. எல்லாம் தெரிஞ்ச விஷயந்தான். அவர் வந்து பேங்காங்கில் தான் இந்த கல்யாணத்தை நடத்தணும்னு சொல்லி 100% பிளான் பண்ணாங்க. ஆனால் பேங்காக் இந்தியா தவிர வெளிநாட்டில் வேணாங்கிறதுல வந்து கீர்த்தி சுரேஷ் அப்பா சுரேஷ் அவர்கள் வந்து ரொம்ப திட்டவட்டமாக சொல்லிட்டாங்க. இந்த காதல் திருமணம் எதிர்ப்புகளை மீறிலாம் நடக்க இருந்துச்சா? ஆமாம். அவங்களுக்கு வந்து அவர் உடன்பாடு கிடையாது. பொண்ணு லைஃப் நல்லா இருந்தால் போதுங்கிற அளவுக்கு தான் அவங்க ட்ராவல் பண்ணாங்க. சுரேஷ் சாருக்கு அவர் உடன்பாடு கிடையாது. ஏன்னா அவர் கொஞ்சம் மத கொள்கையில் கொஞ்சம் ரொம்ப ஈடுபாடு உள்ளவர். தமிழ் இண்டஸ்ட்ரியில் எந்த ஹீரோவை நான் லவ் பண்ணல, எந்த மியூசிக்கை லவ் பண்ணல. நான் விரும்பினது ஸ்கூலில் படிக்கிறதுலேருந்து அவங்க கிட்டத்தட்ட ஒரு 12 இயர்ஸ்லேருந்து இந்த லவ். அதாவது சுரேஷ் சார் வந்து எல்லாருக்கும் ஒரு தகவல் தான் சொல்லியிருக்காங்க. கீர்த்தி சுரேஷுக்கு மேரேஜ் இல்லை மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் 12th மேரேஜ். ஆனால் அவர் யாரையுமே அழைப்பு விடுக்கல. ஜஹாங்கீர் நாமா நூல் வெளியீட்டு விழா டிசம்பர் 22 ஞாயிற்றுக்கிழமை மாலை 6 மணி. இரவு உணவு உண்டு. நுழைவு கட்டணம் 100 ரூபாய். இன்றே முன்பதிவு செய்யுங்கள். மக்களே அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட ஜேர்னலிஸ்ட் வெங்கடேஷ் சார் இருக்காரு. சார் வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். கீர்த்தி சுரேஷ் அவருடைய திருமணம் நடக்க இருக்கு டிசம்பர் 12 கோவாவில் பிரம்மாண்டமாக நடக்க இருக்கு. யாரெல்லாம் கலந்துப்பா அப்படிங்கிற ஒரு கியூரியாசிட்டி இப்போவே கிளம்பிருச்சு. அதுவும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் கலந்துக்க போகிறதா ஒரு செய்தி. அட்லி கலந்துக்கிறாங்க. அண்டு விஜய் அவர்களுடைய மேனேஜர் கலந்துக்கிறாரா இருக்குது. பட் விஜய் அவர்களும் கலந்துக்கிறாரா அப்படிங்கிற பல கேள்விகள் இருக்குது. ஏன்னா இங்கே நடந்ததுன்னா கூட வருவாங்களா தெரிலங்கிறது. கோவாவில் தான் நடக்குது. அதுவும் பேச்சுலர் பார்ட்டி களை கட்ட தொடங்கி இருக்குங்கிற செய்திகள்லாம் வந்திருக்கு. எப்படி என்ன நிலவரம் போயிட்டுருக்கு, என்ன மாதிரியான பிளான்லாம் பண்ணிகிட்ருக்காங்க? கிட்டத்தட்ட தமிழ் இண்டஸ்ட்ரியில் கீர்த்தி சுரேஷ் ஜோடியாக பண்ணவங்க சூப்பர் ஸ்டார் அவங்க எல்லாத்தையுமே அழைப்பில் கொடுத்துருக்காங்க. கீர்த்தி சுரேஷ் அப்பா சுரேஷ் சார் அவங்க. ஸோ ரஜினி சார் கிட்டத்தட்ட போகிறதுக்கு 19% வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இப்போது சென்னையில் ஷூட்டிங் இருந்தால் கூட அவர் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஜெய்ப்பூர் போயிட்டாங்க கூலி படத்துக்கு. ஜெய்ப்பூர்லேருந்து அப்படியே கோவா போகிறதுக்கான ஒரு பிளானிங் ரஜினி சார்ட்ட இருக்குது. எப்போவுமே பர்த்டே அன்றைக்கி ரசிகர்களை சந்திக்கிறது ஒரு வழக்கம். பட் இந்த பர்த்டேக்கு ஷூட் இருக்கிறதுனால கொஞ்சம் அவாய்ட் பண்ணலான்னு அவருடைய இதில் நேராக ஜெய்ப்பூர் போயிட்டாங்க லோகேஷ் கனராஜ் படத்துக்காக. இதில் வந்து கீர்த்தி சுரேஷ் ஸ்பெஷல் அழைப்பு வந்து கீர்த்தி சுரேஷ் அம்மா கொடுத்துருக்காங்க மேனகா அவங்க. இது காரணம்னா ரஜினியும் மேனகாவும் ஜோடியாக நெட்ரிகன் படத்தில் ஜோடியாக நடித்தவங்க. ஒரு கீர்த்தி சுரேஷ் அண்ணாத்தில் ரஜினி தங்கச்சியாக பண்ணாங்க. ஸோ அந்த காம்போ பாருங்கள், சின்ன வயசில் மேனகா ஜோடியாக பண்ணி இந்த ஏஜ்லேயும் கீர்த்தி சுரேஷ் ஒரு தங்கை கேரக்டரில் ஒன்று பண்ண அண்ணாத்த படாது இல்லை. ரஜினிக்கு ஒரு ஸ்பெஷல் இன்விடேஷன் கொடுத்துருக்காங்க. கீர்த்தி சுரேஷ் மேனகா சுரேஷ் 3 பேருமே. ரஜினி சார் போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி விஜய்க்கும் அழைப்பு கொடுத்துருக்காங்க. இது தவிர விஜய் போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இன்கேஸ் மேபி இந்த அரசியல் கண்ணோட்டத்தில் இருக்கிறதுனால இல்லைன்னா அவருடைய மேனேஜர் ஜெகதீஷ் போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இது தவிர அட்லிக்கு ஸ்பெஷல் இன்விடேஷன். அட்லியும் பிரியாவும் 2 பேரும் கன்ஃபார்மாக கோவாவுக்கு வர்றாங்க. ஏன்னா அவருடைய ஹிந்தியுடைய படத்தில் இவங்க தான் இன்ட்ரோ கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் கீர்த்தி பண்ணுறாங்க. இதுக்கிடையில் கோவாவே இப்போ வந்து கீர்த்தி சுரேஷ் மேரேஜ்னால களைக்கட்டி இருக்குது. இந்த பார்ட்டியெல்லாம் கொடுத்து ரொம்ப தடபுடலாக டெய்லி நைட் ஒரு பார்ட்டி போயிட்டுருக்கு. நல்லா செலிப்ரேட் பண்ணுறாங்க. அந்த பேச்சுலர் பார்ட்டி கல்யாணத்துக்கு முன்னாடி நண்பர்களோட அந்த பேச்சுலர் பார்ட்டி இருக்கும். அதில் அந்த நண்பர்கள் யார் அப்படிங்கிற மாதிரி அந்த புகைப்படங்கள்லாம் வர சில அவங்க கிளம்பி போகிற புகைப்படங்கள்லாம் வந்திருக்கு. ஏன் கோவாவை ஏன் செலக்ட் பண்ணுறாங்க? இப்போ அதுவும் ரஜினி சார் வந்து கலந்துக்கிற வாய்ப்புகள் நிறைய இருக்குன்னே சொல்கிறாங்க. அவர் இயல்பு பிறந்தநாளுக்கு இங்கே இருப்பார். அப்படி இல்லைனாலும் கோவாவில் பல நாட்கள் கோவாவில் வந்து அவர் செலிப்ரேட் பண்ணதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். ரஜினி சார் அப்போ பிறந்தநாள் கொண்டாட்டம் வேறு இருக்குது. அண்ட் கீர்த்தி சுரேஷ் மேரேஜ் இருக்குது. அவர் அங்கே எதிர்பார்க்கலாமா? என்ன மாதிரியான பிளான் போயிட்டுருக்கு? ரஜினி சார் போகிறது நிறைய வாய்ப்பு இருக்குது சார். கன்ஃபார்மாக போகிறாரு அவர். இது தவிர வந்து கோவா ஏன் ஒரு சாய்ஸ் பண்ணாங்க? ஆக்சுவலாக இந்த கீர்த்தி சுரேஷ் அவருடைய பாலிய நண்பர் ஆண்டனி தட்டில். ஸோ அவங்க ஒரு 15 இயர்ஸாக வந்து நல்லா லவ் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. எல்லாம் தெரிஞ்ச விஷயந்தான். அவர் வந்து பேங்காங்கில் தான் இந்த கல்யாணத்தை நடத்தணும்னு சொல்லி 100% பிளான் பண்ணாங்க. அதை பேங்காக்கு தான் ஃபிக்ஸ் பண்ணுறாரு ஆண்டனி தட்டில். ஆனால் பேங்காக் இந்தியா தவிர வெளிநாட்டில் வேணாங்கிறதுல வந்து கீர்த்தி சுரேஷ் அப்பா சுரேஷ் அவர்கள் வந்து ரொம்ப திட்டவட்டமாக சொல்லிட்டாங்க. ஏன் அவர் பேங்காங்கில் விருப்பப்பட்டார்? ஏன் அவங்க வேணான்னு சொன்னாங்க சார்? இல்லை, அதாவது இந்தியாவில் இருந்து நம்ம போய் ஃபாரினில் போய் மேரேஜ் வச்சு யாருக்கும் தெரியாமல் கொள்ளாமல், ஏன்னா இது வந்து சமூகத்தோடு நடக்கிற கல்யாணம் தான்.
இது தெரியாமல் நடந்தால் நீங்கள் பேங்காக் போகலாம், அமெரிக்கா கூட போகலாம். இது எல்லாருக்கும் விஷயத்தை சொல்லி இன்விடேஷன் பண்ணியிருக்காங்க எல்லா பேருக்குமே. அது வந்து சுரேஷ் சாருக்கு வந்து கேரளாவில் பண்ணணும் தான் அவருக்கு முழு ஈடுபாடு. கேரளாவில் தான் மேரேஜ் பண்ணணும் கீர்த்தி சுரேஷ்க்கு. ஏன்னா 2 பொண்ணு அவருக்கு, ஒன்று கீர்த்தி சுரேஷ், தங்கச்சி ஒன்று தான். பட்டு அவங்க ஆண்டனி தட்டில் வந்து கேரளாங்கிறது ஒரு சின்ன ஸ்பேஸ் தானே. அவர் ஒரு பெரிய பிஸ்னஸ்மேன், ரிசார்ட்ஸு, ஹோட்டல்ஸு, மற்றபடி வந்து பெரிய பிக் ஷாட். அவர் பேங்காக்கில் வச்சா அது ஒரு ஸ்டைலாக இருக்கும் மேரேஜ் நமக்கு அப்படின்னு அவர் பிளான் பண்ணார். அதுக்கு சுரேஷ் சார் வந்து அவர் உடன்பாடு இல்லை அவருக்கு. ஸோ கேரளாவில் வாங்கினார். இவருக்கு கேரளாவில் உடன்பாடு இல்லை அவருக்கு. ஆனால் இவர் கொச்சினில் பிஸ்னஸ் இருக்குது, ஃபாரினில் துபாயில் இருக்குது, எல்லாத்துலேயுமே இருக்குது. பட் வேணாம், 2க்கு மிடில் கோவாவில் வைக்கலாம் அப்படிங்கும்போது, ஆனால் கோவாவில் ரிசார்ட்ஸ் அது இது ஒரு ஃபாரின் கல்ச்சர் ஸ்டைல் லைஃப் இருக்கும் இல்லைங்களா. அப்படிங்கும்போது அதுக்கு வந்து ஒரு 50% தான் சுரேஷ் ஒத்துக்கிட்டாங்க. பட்டு பொண்ணு மேலே அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு லவ். இந்த லவ்வுக்கு வந்து முதல்ல வந்து வேண்டாங்கிறது சுரேஷ் அவங்களுடைய ஒரு திட்டவட்டமான முடிவு தான். இந்த காதல் திருமணம் எதிர்ப்புகளை மீறிலாம் நடக்க இருந்துச்சா? ஆமாம். அவங்களுக்கு வந்து அவர் உடன்பாடு கிடையாது. மேனகா அவங்களுக்கு வந்து ஒரு மதர், அவங்க ஆர்டிஸ்ட்டுங்கிறதுனால அவங்க ஓரளவு பொண்ணு லைஃப் நல்லா இருந்தால் போதுங்கிற அளவுக்கு தான் அவங்க ட்ராவல் பண்ணாங்க. சுரேஷ் சாருக்கு அவர் உடன்பாடு கிடையாது. ஏன்னா அவர் கொஞ்சம் மத கொள்கையில் கொஞ்சம் ரொம்ப ஈடுபாடு உள்ளவர். பட்டபடி மாப்பிள்ளை மேலே எந்த குறையும் கிடையாது. மாப்பிள்ளைலாம் அவருக்கு 100% ஓகே, நல்ல எதாவது சாய்ஸ் தான் அப்படிங்கிற மாதிரி. பட் ஏன்னா இவங்க இந்து, அவங்க கிறிஸ்டின், அதில் ஏன்னா இந்து இதில் வந்து ரொம்ப பற்று பாசம் உள்ளவர் அவர் சுரேஷ். அதனால் கொஞ்சம் உடன்பாடு கம்மியாக இருந்தது அவருக்கு. மேபி இருந்தாலும் நம்ம பொண்ணு விரும்பியாச்சு, சரி பொண்ணோட வாழ்க்கையை நம்ம பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அவர் அதிலேருந்து அந்த மதத்தில் வந்து விட்டு கொடுத்து, பொண்ணுக்காக மதத்தை விட்டு கொடுத்துட்டு இப்போ அவர் விரும்பின அந்த ஆண்டனி தட்டிலேயே வந்து மேரேஜ் பண்ணுறதுக்கு சம்மதம் கொடுத்துட்டாங்க. எல்லாத்துக்கும் இன்விடேஷனும் போயிடுச்சு. வர 12ஆம் தேதி ரஜினி சாருடைய பிறந்தநாள் அன்றைக்கி கோவாவில் வந்து கீர்த்தி சுரேஷ் ஆண்டனி தட்டியோட மேரேஜ் நடக்குது. விண்ணை தாண்டி ஒரு ஃப்ளாஷ்பேக்கில் நடக்கிற கற்பனை கதை மாதிரி சொல்கிறீங்களே சார். இப்போ அவ்வளோ போராட்டங்கள்லாம் நடந்துச்சு அவங்க வீட்டில். அப்போ இந்த காதலுக்காக கீர்த்தி சுரேஷும் வீட்டில் போராட்டம் பண்ணாங்களா என்ன? போராட்டம்னா ஒரு அன்பான போராட்டம் தான், வேறு ஒன்றும் தகராறுலாம் கிடையாது. நம்ம சூர்யா அவர்கள் பண்ண தகராறு மாதிரிலாம் கிடையாது. இது ஏன் சூர்யா அவங்களுக்கு போகிறேன்னா, ஜோதியாவை அவங்க ரொம்ப டீப் லவ் பண்ணுனா ஜோதியாவை தான் பண்ணுவேன் அப்படின்னு சிவகுமார்கிட்ட ஒரே சிவகுமார் சாருக்கு வந்து அவருக்கு கொஞ்சம் இந்த ட்ரெடிஷ்னலாக கொஞ்சம் இருக்கிறவர். அவருக்கு வந்து இதில் உடன்பாடு கிடையாது. வேண்டான்னு எவ்வளோ சொல்லி பார்த்தார். வீடு ரணகலம் ஆயிடுச்சு. சூர்யா அது வரைக்கும் சாஃப்டாக பார்த்த சிவகுமார் அவருங்க அன்னைக்கு தான் மிகப்பெரிய ஒரு டெரராக பார்க்குறாரு. ஜோதியாவை தான் நான் கல்யாணம் பண்ணுவேன், நீங்கள் நேரில் வந்து நீங்கள் கல்யாணம் பண்ணி வச்சிங்கன்னா இது நல்லது, இல்லைன்னா நானே ஜோதியா கல்யாணம் பண்ணிட்டேன்னா அப்புறம் என்னை கேட்காதீங்கப்பா அப்படின்னு சூர்யா மிகப்பெரிய அளவில் ஒரு விஷயத்தை பேசி டீனர் வீடே 2 போச்சு. அப்புறம் தான் ஏவிஎம் சரவண சார்லாம் சிவகுமாரை கூப்பிட்டு சமாதானம் பண்ணி, சரி ஓகே பையன் விரும்பிட்டா நீ பண்ணுவியே, ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்னு சொல்லி அவங்களாம் சொல்லி இவங்க நட்பு வட்டாரம்லாம் சொல்லவும் தான் சிவகுமார் ஓரளவு மன சம்பவத்தோட சரின்னு சொல்லி சூர்யாவுக்கு ஜோதியை கல்யாணம் பண்ணி வச்சாங்க. அந்த லவ் எப்படி இருக்குங்கிறதுக்காக தான் இந்த ஒரு எக்ஸாம்பிள் நம்ம சொன்னோம். அந்த லவ்வில் சூர்யா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்ததுனால ஜோதியாவை மேரேஜ் பண்ணாங்க. இன்றைக்கி அவங்க மும்பையில் செட்டில் ஆகிட்டான்னு வச்சிங்களேன், அந்த ஒரு ட்ராக் இருக்கட்டும். பட் கீர்த்தி சுரேஷ் அவங்களோட கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷம் நட்பு அதை காதலாக மாறுது. அவங்களுக்குள்ள அந்த ஒரு டீப் லவ் வந்து ரொம்ப அதிகமாகிடுச்சு. இதுக்கடையில் பார்த்தோம்னா கீர்த்தி சுரேஷுக்கு நம்ம அனிருத்துக்கெலாம் லவ் பண்ணுறாங்க, மேரேஜ் போகிறாங்கன்னு அந்த கதையெல்லாம் சோசியல் மீடியா ட்ராக் கிளப்பி விட்டாங்க எல்லா பேருமே. அது கீர்த்தி சுரேஷ் சொன்னாங்க, பார்த்தீங்களா எங்கெங்கெல்லாம் மேட்ரு போகுதுன்னு தேவையில்லாமல் விரும்பணுவே இது கல்யாணம் பண்ணின்னு சொல்லி ஒரு அன்பான போராட்டம் தான் பண்ணாங்க கீர்த்தி சுரேஷ். அந்த அன்புக்கு வந்து அவங்களுடைய அப்பா சுரேஷ் அவங்க வந்து அப்படியே ஐஸ் கட்டி மாதிரி மெல்ட் ஆகிட்டார். பொண்ணுன்னா அவருக்கு ரொம்ப பிரியம், ரொம்ப லவ் இது. சரி ஓகே அப்படின்னு சொல்லி பொண்ணோட லைஃபுக்கு தன்னுடைய மதத்தை வந்து கீழே இறங்கி கிறிஸ்டின் அவங்களுக்கு மேரேஜ் பண்ணி தரு சம்மதம் கொடுத்தாங்க. வர 12ஆம் தேதி கோவாவில் மேரேஜ் வந்து காதல் கிசு எல்லாமே ஒரு நடிகையை தவிர்க்க முடியாது. இப்போ இண்டஸ்ட்ரியில் இருக்கும்போதே கீர்த்தி சுரேஷ் மேத்தம்பலாம் இருந்தது. ஒரு பீக் போகிறாங்க, அதுக்கப்புறம் கொஞ்சம் டவுன் ஆகிறாங்க, அப்புறம் பீக் போகிறாங்க, டவுன் ஆகிறாங்க. அப்படிங்கும்போது லாஸ்ட்டில் மாமன்னன் படம் வந்து ஒரு மாதிரி சின்ன ஸ்பேஸாக இருந்தாலும் அவங்களுக்கான ஒரு நல்ல வாய்ப்பை வாங்கி கொடுத்தது. பிறகு ஹிந்திக்கு போகிறாங்க. எல்லா சைட்லேயும் கொஞ்சம் ஒரு முக்கிய நடிகையாக தான் வலம் வர்றாங்க. இந்த சமயத்தில் திருமணம், ஏன்னா முக்கிய நடிகையாக வலம் வரும்போது பல நடிகைகள் கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க. ஏன்னா அதற்கு பிறகு திரை வாழ்க்கை அப்படியே காணாமல் போயிடும் அப்படிங்கிறக்காக. ஆனால் இவங்க இந்த சூழலில் கல்யாணம் பண்ணிக்கிறதுங்கிறது எப்படி புரிஞ்சுக்கிறது? ஏன்னா ஒருவேளை இப்படி பீக்காக போகிறதேங்கிறது ஒரு அழுத்தமாக மாதிரி கல்யாணமாக எடுத்துக்கிறதா இல்லை எப்படி எடுத்துக்கலாம்? இல்லை, அதாவது அவங்க வந்து ஆக்டிங்கில் வந்து ஒரு சாதனையும் பண்ணிட்டாங்க. இந்தியாவுடைய தலை சிறந்த நடிகை அப்படிங்கிறத நடிகர் திலகம் சாவித்திரி அவர்களுடைய பண்ண அந்த கேரக்டர் எடுத்து பண்ணிட்டாங்க. நிறைய படங்கள் ஹிட்டும் கொடுத்துட்டாங்க. இன்றைக்கி இப்போ ஹிந்திக்கும் போகிறாங்க. இதுக்கிடையில் வந்து ஒரு டாப் லிஸ்ட்டில் தான் இருந்துகிட்டு இருக்காங்க. மாமன்னன் ஒரு என்ட்ரி கொடுத்த படம்னாலும் இன்றைக்கும் டாப் லிஸ்ட்டில் லீடிங்கில் தான் இருக்காங்க. இதற்கிடையில் இந்த கிசுக்கள் நீங்கள் சொன்னது மாதிரி நிறைய வர ஆரம்பிக்குது.
தமிழ் இண்டஸ்ட்ரியில் இருக்கிற ஒரு டாப் ஸ்டாரோடய அவங்கள மிங்கிள் பண்ணிட்டாங்க. அவங்க தான் மேரேஜ் பண்ணிக்க போகிறாங்க எல்லாம் ரூமர் கிளப்பிட்டு, அது அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப மனசு ரொம்ப வலியை தான் கொடுத்தது. ஏன்னா ஒன்றா நடித்தா இப்படி இல்லாமல் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அனிருத்தோட கம்பேர் பண்ணிட்டாங்க. அனிருத்தோட மேரேஜ் பண்ண போகிறதான் அடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்களுடைய காதெல்லாம் வந்து உடைக்கிறாங்க. தமிழ் இண்டஸ்ட்ரியில் எந்த ஹீரோவை நான் லவ் பண்ணல, எந்த மியூசிக் லவ் பண்ணல, நான் விரும்பினது ஸ்கூலில் படிக்கிறதுலேருந்தே இருக்குது. அவங்க கிட்டத்தட்ட ஒரு 12 இயர்ஸ்லேருந்து இந்த லவ் அவங்களுக்கு. ஸோ படிக்கும்போதே அந்த ஒரு நட்பு தான் உருவாது, நட்பு காதலாக மாறுது. அந்த காதலில் ஸ்ட்ராங்காக நிற்கிறாங்க கீர்த்தி சுரேஷ். தன்னுடைய இமேஜும் தன்னுடைய ஃபேமிலியோட இமேஜும் அடிப்படுற சூழ்நிலை வரும்போது தான் அவங்க இந்த முடிவுக்கு வர்றாங்க. சரி வேணாம் நம்ம லவ்வை சொல்லிடுவோம், ஸோ மேரேஜ் பண்ணிடுவோம். நான் மேரேஜ் பண்ணி சாதிக்கிறவங்க இப்போ நயன்தாரா சாதிக்கலையா, மேரேஜ் பண்ணதுக்கப்புறம் தான் அவங்களுடைய பீக் மார்க்கெட்டே போகுது இப்போ. ஸோ அது மாதிரி மேரேஜ் பண்ணதுக்கப்புறம் அவங்க ஆக்டிங்கில் கண்டிப்பாக இந்த ஒரு ரேஞ்சில் ஸ்டெப் பை ஸ்டெப் மேலே தான் போவாங்க. இந்த கிசுகிசுகள் வராமல் இருக்கிறதுக்காக தன்னுடைய ஃபேமிலியோட கௌரவத்தையும் காப்பாற்றணுங்கிறதுக்காக லவ்வை உடைச்சாங்க. எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணாங்க. எதிர்ப்பும் வந்தது, எதிர்ப்பையும் மீறி உடைச்சாங்க. எல்லாம் ஒன்று சேர்ந்தாங்க. 2 பேருடைய வீட்டு சமூகத்தின் பேரில் தான் இன்றைக்கி 12th அன்னைக்கு கோவாவில் மேரேஜ் நடக்குது. ஓகே சார். இப்போ கீர்த்தி சுரேஷ் கல்யாணத்தில் இந்த முன்னணி நட்சத்திரங்கள் யார் யார் பங்கேற்பா அப்படின்னா ரொம்ப 2-3 பேரை கேட்கணும் சார். விஜய் அவர்கள் பங்கேற்பாரா, அண்டு முக்கியமாக இன்னொருத்தர் சிவகார்த்திகேயன் பங்கேற்பாரா அப்படிங்கிற கேள்வி தான். அதாவது சுரேஷ் சார் வந்து எல்லாருக்கும் ஒரு தகவல் தான் சொல்லியிருக்காங்க. கீர்த்தி சுரேஷுக்கு மேரேஜ் கொச்சினில் பெரிய பிஸ்னஸ்மேன் 1930 இல்லை மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன், 12th மேரேஜ் அப்படிங்கிறத வந்து அவர் வந்து ஓரளவு அவருடைய தெரிஞ்ச நட்பு வட்டாரம் மலையாள இண்டஸ்ட்ரியில் எல்லா ஆக்டர்ஸுக்கும் இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, ப்ரொடியூசர் டைரக்டருக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, தமிழ்லேயும் கீர்த்தி பண்ண அத்தனை பேர்கிட்டையுமே பண்ணிட்டாங்க. ரஜினி சாருக்கும் தகவல் கொடுத்துட்டாங்க. அவர் தகவல் மட்டும் எல்லாத்துக்கும் கொடுத்துட்டாங்க. தகவல் கொடுக்கக்கூடாதுன்னு ஒரு நாளைக்கு ஒரு குறை வந்துடக்கூடாது, நட்பு ஒருத்தரில் அந்த ஒரு விரிசல் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஆனால் அவர் யாரையுமே அழைப்பு விடுக்கலை. இது நல்லா புரிஞ்சுங்க. தகவல் கொடுத்துட்டார். கீர்த்தி சுரேஷ் என்னோட பொண்ணுக்கு மேரேஜ் December 12th கோவாவில். ஸோ இது எல்லோரும் தகவல். ஆனால் அழைப்புங்கிறது வந்து யாருக்கும் நீங்கள் வாங்கன்னு கூப்பிடல. ரஜினி சாருக்கும் தகவல் தான் போயிருக்கு, நீங்கள் வாங்கன்னு அழைக்கல, அவர் அழைப்பு கொடுக்கல. விஜய் சாருக்கும் தகவல் போயிருக்கு, அட்லிக்கும் தகவல் தான் போயிருக்கு. அது நமக்கும் தான் தகவல் வந்திருக்கு. அப்படிங்கும்போது அப்போ தகவலாக தான் எடுத்துக்கணுமா? இப்போ நமக்கும் வந்து கீர்த்தி சுரேஷ் வந்து கல்யாணம் நடக்க தகவல் வந்திருக்கு. அப்போ நம்ம அழைப்புங்கிறது தானே ஒரு கௌரவம். அப்போ தனிப்பட்ட முறையில் போய் பத்திரிக்கை வச்சு அழைத்தால் தானே பெரிய நட்சத்திரங்களுக்கு அவங்களுக்குன்னு ஒரு ஸ்டேட்டஸ் இருக்கு இல்லையா? இப்போ கூப்பிட்டோன்னு ஒரு தகவல்ங்கிறதுக்காகலாம் போயிட முடியாது இல்லையா? படத்துக்கு ஓகே ஒர்க் பண்ணாங்க, அதற்காக அந்த மரியாதைன்னு ஒன்று இருக்கு இல்லையா? அந்த மாதிரி பத்திரிகைகள் போயிருக்கும்ல நிச்சயமாக. அது விஜய் சாருக்கு போயிடுச்சா, சிவகார்த்திகேயன் அவர்களுக்கு போச்சா? ஏன்னா இவர்கள்லாம் பங்கேற்பார்களா? இந்த திருமணம் எப்படி ஒரு பிரம்மாண்ட திருமணம் மாறும்? ஏன்னா பேச்சுலர் பார்ட்டிலாம் களை கட்டிட்டு இருக்கும்பொழுது அந்த பிரம்மாண்டமான திருமணம் செலவுகளில் பிரம்மாண்டமாக பல கோடிகள் இருக்கும், அதில் டவுட்டு கிடையாது. இவர்கள்லாம் வரும்பொழுது இன்னும் பிரம்மாண்டமாக இருக்குமே, அதுக்கு வாய்ப்பு இருக்கா? பேச்சுலர் பார்ட்டிங்கிறது ஒரு நட்பு வட்டத்தில் கொடுக்குறாங்க. அவங்க எல்லாமே அந்த ஒரு செலிப்ரேஷன் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்க ஆக்டர்ஸ் வந்து மோஸ்ட்லி இதுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் குறைவு தான். ஏன்னா ஒரு வந்து அவங்க வந்து இப்போது இதில் அவங்க ஒரு ஃபேமிலியாக இருக்கிறவங்க சர்க்கிள் தான் மீடியாவில். அப்படிங்கும்போது அழைப்பு வந்தால் தான் போகணுற அவசியம் கிடையாது. ஒரு தகவல் சொல்லியாச்சு, நீங்கள் விருப்பப்பட்டால் அந்த மேரேஜுக்கு போகலாம். இல்லை அப்படியே இருக்குதாமல் இல்லை ரிசப்ஷன் வேறு ஏதாவது? ரிசப்ஷன் கிடையாது, ரிசப்ஷன் வைக்கவே கிடையாது. கேரளாவில் வந்து ரிசப்ஷன் கிடையாது, இங்கேயும் கோவாவில் மட்டும்தான் மேரேஜ். ஸோ இவங்க வந்து ஒரு நட்பு விடத்துக்கு அந்த ஒரு தகவல் தான் சொல்லியிருக்காங்க. நீங்கள் விருப்பப்பட்டால் அந்த மேரேஜுக்கு போகலாம். மேரேஜுக்கு போகிறவங்களும் ரெட் கார்பெட் போட்டு தான் அவங்க இன்வைட் பண்ண தான் போகிறாங்க. ஏன்னா இவங்களும் நீங்கள் வாங்க வாங்கன்னு சொல்லிட்டு வரலைன்னா அது ஒரு கஷ்டமாக இருக்கும், மனசு கஷ்டமாக இருக்கும். கூப்பிட்டோம் வரலையே அப்படிங்கிறது இருக்கும். மலையாள இண்டஸ்ட்ரிக்கும் ஒரு இன்ஃபர்மேஷன் தான், தமிழ் இண்டஸ்ட்ரிக்கும் ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க சுரேஷ் சார். அவங்க போகிறவர்கள் அவங்க போகலாம், தாராளமாக போகலாம். இதுக்கு ரஜினி சார் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறதா ஒரு தகவல் இருக்குது. சுரேஷ் அவர்களுடைய பின்புலம் என்ன? இது எத்தனை கோடிகளில் மிதக்க போகிற கல்யாணமாக இருக்க போகுது? ஏன்னா இப்போலாம் கோடியில் செலவு பண்ணாட்டி அது கல்யாணமே இல்லைங்கிற மாதிரி இல்லை கல்ச்சர் போயிட்டுருக்கு. அதுக்காக கேட்குறேன். வித்தியாசமாக பண்ணால் தான் உங்களுக்கு மேரேஜ் அட்டன் பண்ணுறது மாதிரி இருக்குது. ஏன்னா சுரேஷ் சார் வந்து கேரளாவில் வெரி வெரி பிக் ஷாட்டுங்க. அவர் மாதிரி நல்லவரையும் பார்க்க முடியாது. நல்லவனுக்கு நல்லவன், கெட்டவனுக்கு கெட்டவன் தான் சுரேஷ் சார். அவங்க பெரிய ப்ரொடியூசர், நிறையா படங்கள் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து இண்டஸ்ட்ரியில் தெரியாத ஆளே கிடையாது அவருக்கு. இப்போ தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு வரதுக்கான வாய்ப்புகள் அவருக்கு இருக்குது. இருந்தாலும் மலையாளத்திலே அவர் ரொம்ப டாப்பில் இருக்காங்க. நல்ல ஒரு அருமையான ஃபேமிலி. மேனகா அப்படிங்கிற ஒரு ஆர்டிஸ்ட்டு கல்யாணம் பண்ணாங்க. அவங்க தமிழில் தான் என்ட்ரி, சாவித்திரின்னு ஒரு படம் என்ட்ரி பண்ணாங்க. அந்த படமே பரபரப்பாக பேசப்பட்டுச்சு. அப்போ நிறையா படங்கள் பண்ணாங்க, ரஜினி சாரோட காமெண்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அவங்களும் பீக்கில் இருக்காங்க, மலையாளத்துலேயும் பீக்கில் இருக்காங்க, தமிழ்லேயும் பீக்கில் இருக்கும்போது தான் அவங்களும் சுரேஷை மேரேஜ் பண்ணிட்டு போகிறாங்க. அதே மாதிரி தான் இன்றைக்கி கீர்த்தி சுரேஷும் பீக்கில் இருக்கும்போது தான் இன்றைக்கி அவங்க லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிட்டு போகிறதுக்கு இருக்காங்க. சுரேஷ் சார் வந்து வெரி பிக் ஷாட் கேரளாவில். சுருக்கமாக ஒரு நல்லவனுக்கு நல்லவன், கெட்டவனுக்கு ரொம்ப கெட்டவன்.
கீர்த்தி சுரேஷ் மேரேஜ் எவ்வளோ பிரம்மாண்டமாக நடக்குன்னு பொறுத்து வந்து பார்ப்போம். நேரம் கொடுத்ததுக்கு நன்றி சார். நன்றி.